ஹோட்டல் டேஸ்ட்லேயே வீட்டிலையே பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சிக்கனை பொறுத்து ஒரு ஸ்பூன் கூட ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள். அடுத்ததாக வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு 1/2 கிலோ வந்து சிக்கன் வந்து எடுத்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இது 1/2 கிலோவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்துட்டேன். அதிலேருந்து கொஞ்சம் கம்மி தான். நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹோட்டல் டேஸ்ட்லேயே சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்காதீங்க, கம்மி பண்ணியும் வைக்காமல் மீடியம் இதிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், அழகாக வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மொத்தமாக பொரிச்சு எடுத்துகிட்டு நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்பேன் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாவே போதும். அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து குடமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். குடமிளகாய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை எல்லாம் தூவி இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டிலையே சூப்பரான மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.